வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில் இகேஇபி இந்த ப்ரோக்ராமில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாட்டிலிருந்து வாசகர்கள் எழுதும் மருத்துவ கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ராமநாதபுரத்திலிருந்து திரு மகேஷ் என்பவர் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார். அவருக்கு வயது 47. அவருக்கு சர்க்கரை வியாதி கடந்த 10 வருடங்களாக உள்ளது. எப்பொழுதும் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த எல்டிஎல் எனப்படக்கூடிய பேடு கொலஸ்ட்ரால் எப்பொழுதும் எனக்கு 100க்குள்ளேயே இருக்கும். கடந்த 2-3 வருடங்களாக எனக்கு 170 என்கின்ற அளவில் உள்ளது. இதற்கு மருந்துகள் எடுக்க வேண்டுமா? இந்த லிப்பிட் ப்ரொஃபைலை பற்றி ஒரு சிறிய விளக்கம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இப்பொழுது அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் எனப்படக்கூடிய கொழுப்பு சத்து இதை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே மிக அதிகமாக உள்ளது. இதற்காக சமுதாயத்தில் உள்ள மருத்துவர்களுக்கும் மற்றும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த உறுப்புகள் சேதமடைவதற்கு அதிக அளவான சர்க்கரை, அதிக உயர் இரத்த அழுத்தம், ஸ்மோக்கிங், இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொழுப்பு சத்தும் இருக்குது. இந்த கொழுப்பு சத்து நம்ம போகும்போது அவங்க மொத்தமாக லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு எடுப்பாங்க. ஸோ இந்த லிப்பிட் ப்ரொஃபைலில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் வரும், அதுக்கப்புறம் எல்டிஎல்னு ஒன்று வரும், அப்புறம் ஹெச்டிஎல், அப்புறம் ட்ரைகிளிசரைட், அப்புறம் விஎல்டிஎல்னு வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த எல்டிஎல் லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் சொல்லுவாங்க. இதுதான் கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக எதுக்காக இதை நம்ம எல்டிஎல்ங்கிறது கெட்ட கொழுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எல்டிஎல், ஹெச்டிஎல் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பெல்லாம் அது எல்லாமே கேரி பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எல்டிஎல்ங்கிறது பியூர் கொழுப்புன்னு சொல்ல முடியாது. எல்டிஎல்ங்கிறது ஒரு லாரி மாதிரி, கேரியர் மாதிரி. ஹெச்டிஎல்ங்கிறதும் ஒரு லாரி மாதிரி. இது எல்லாமே ஒரு வெஹிக்கிள். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொழுப்பு, ட்ரைகிளிசரைட்னு பல்வேறு விதமான கொழுப்பு சத்துக்கள் அதில் இருக்கும். அதை கேரி பண்ணிட்டு போகிற வெஹிக்கிள் தான். ஸோ எல்டிஎல்லில் பியூராக கொலஸ்ட்ரால் மட்டும் இருக்குமான்னு கேட்டால் கொலஸ்ட்ராலும் இருக்கும், கொஞ்சம் ட்ரைகிளிசரைடும் இருக்கும், சில அப்போப்ரோட்டீன் இப்படிலாம் இருக்கும். அது ஒரு கேரியர், நான் சொன்ன மாதிரி ஒரு வெஹிக்கிள். ஆனால் இந்த எல்டிஎல்ங்கிற அந்த வெஹிக்கிளில் தான் நிறைய கொழுப்பு இருக்குது. இது ஏன் நம்ம ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னா, மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த எல்டிஎல் என்ன பண்ணுதுன்னா ஈஸியாக இரத்த குழாயில் படிஞ்சு நம்மளுக்கு இரத்த குழாயில் அடைப்பை உண்டாக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த எல்டிஎல் நம்ம இரத்த குழாயில் படியறதுக்கு முன்னாடி பெரும்பாலான டைம் நம்ம நம்மளுடைய கல்லீரலே ரத்தத்தில் இருக்க எல்டிஎல்லை எடுத்துக்குது, தானாக திரும்ப எடுத்துக்குது. எல்டிஎல்லை உற்பத்தி பண்ணுறதும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா கல்லீரல் தான். உற்பத்தி பண்ண பிறகு அந்த எல்டிஎல் ரத்தத்தில் சுற்றிட்டு இருக்கும். சுற்றிட்டு இரத்த குழாய்களை படிய வேண்டியது படிஞ்சிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கல்லீரல் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும். இதுதான் நார்மல் இதனுடைய சர்க்குலேஷன். எங்கே நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு இயல்பாகவே அந்த கல்லீரல் அந்த எல்டிஎல்லை திரும்ப எடுத்துக்குதுன்னு சொன்னா இல்லையா, ரத்தத்திலிருந்து அதை எடுத்துக்கும். அப்போ அந்த கல்லீரல் எடுத்துக்கொள்ளணுன்னா அந்த எல்டிஎல் ரிசப்டார்னு ஒரு கேட்டு மாதிரி இருக்கும் அந்த எல்டிஎல் உள்ளே வர்றதுக்கு. சில பேருக்கு அந்த கல்லீரலில் அந்த கேட்டே எல்டிஎல் ரிசப்டாரே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா அந்த ரத்தத்தில் இருக்க எல்டிஎல்லை கல்லீரல் திரும்ப எடுத்துக்க முடியாது. அதனால தான் சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாங்க, ஆனால் கெட்ட கொலஸ்ட்ரால் பார்த்தா 180, 200, சிலருக்குலாம் 400லாம் இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறது இதுதான், நான் எந்த தப்புமே பண்ணல டாக்டர், நார்மலாக நான் வெஜிடேரியன் தான், எனக்கு ஏன் இப்படி எல்டிஎல் இருக்குன்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா கொழுப்பு, கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கொழுப்பு நம்ம பாடியே உற்பத்தி பண்ணுது, உணவுலேருந்து மட்டும் கிடைக்கல. கொலஸ்ட்ரால்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1500 மில்லிகிராம்லேருந்து 2000 மில்லிகிராம், அதாவது 2 கிராம் அளவுக்கு கொழுப்பை நம்ம கல்லீரலே உற்பத்தி பண்ணுது. அதை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கொலஸ்ட்ரால்னால் கெட்ட பொருள் நினைக்கிறோம். இல்லை, ஏன் கல்லீரல் கொழுப்பை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலஸ்ட்ரால் தான் நிறைய நம்மளுக்கு தேவையான ஹார்மோன்ஸ், செக்ஸ் ஹார்மோன்ஸ், ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், அந்த அட்ரினலின், இப்படி எல்லா ஹார்மோன்ஸினுடைய உற்பத்திக்கும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்க ஒவ்வொரு செல்லினுடைய வால், சுவரும் இந்த கொலஸ்ட்ரால் தான் ஆனது. ஈவன் நம்ம நான்வெஜ்ஜை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பைல் ஆசிட் கொலஸ்ட்ரால்னால ஆனது. இப்படி கொலஸ்ட்ராலை பற்றி நிறைய நம்ம பேசிட்டு போகலாம். அதனால் கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒரு கெட்ட பொருள் இல்லை, அது மிதமான அளவில் எடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான நோக்கம். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்போ நம்ம கல்லீரலே அந்த டெய்லியுமே பார்த்திங்கன்னா 2 கிராம் அல்லது 2000 மில்லிகிராம் கொலஸ்ட்ராலை டெய்லியுமே கல்லீரல் உற்பத்தி ஆகுது.
அந்த உற்பத்தியாகக்கூடிய கொழுப்பை கல்லீரலிருந்து உற்பத்தியாகக்கூடிய கொழுப்பை எடுத்துக்கொண்டு போவது தான் அந்த எல்டிஎல்னு சொல்கிற அந்த லாரி. அந்த எல்டிஎல்ங்கிற லாரி திரும்பவும் கல்லீரலுக்கே வந்துருச்சுன்னா வெல் அண்ட் குட். அந்த எல்டிஎல் திரும்பியும் கல்லீரலுக்கு வராமல் ரத்த குழாயில் படிஞ்சு அடைப்பு ஏற்படும் போது தான் நம்மளுக்கு பாதிப்பு வருது. அப்போ எந்த சமயத்தில் அசாதாரணமாக இந்த எல்டிஎல் வந்து போய் ரத்த குழாயில் படிய வேண்டிய அவசியம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரீசன் சொல்லலாம். ஒன்று, நீங்களே அதிக அளவில் கொழுப்பச்சத்தை எடுக்கும் பொழுது, அதாவது லிவரே ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு, லிவர் ஆல்ரெடி உற்பத்தி பண்ணுது, நீங்கள் நிறைய கொழுப்புச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுக்கும்போது, குறிப்பாக ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, நெய், வெண்ணெய் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது, சுருக்கமாக சொல்லப்போனால் பாமாயிலில் தயாரித்த உணவுப் பொருள்கள், தேங்காய் எண்ணெய், ஸோ நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொலஸ்ட்ராலை எடுக்கும் பொழுது அப்போ கல்லீரலினுடைய உற்பத்தியும் மீறி கொலஸ்ட்ராலினுடைய லெவல் அதிகமாகும் போது அப்போ எல்டிஎல்னுடைய உற்பத்தி, அதாவது எதிலிருந்து கல்லீரலிருந்து வரக்கூடிய எல்டிஎல்னுடைய உற்பத்தியும் நம்மளுக்கு அதிகமாகும். அது ஒரு ரீசன். ரெண்டாவது மிக முக்கியமான ரீசன், உங்களுக்கு எல்டிஎல் லெவல் நார்மலாக இருந்தால் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதிக அளவு சுகர் வச்சுருக்கும் போது, ஸ்மோக்லாம் பண்ணும்போது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது இந்த எல்டிஎல் வந்து கிளைகேஷன் சுகர்லாம் அந்த எல்டிஎல் மேலே படிஞ்சு அதனுடைய தன்மை மாறுது. என்ன மாதிரி தன்மையை மாறுது அப்படின்னா கிளைகேட்டட் எல்டிஎல். நார்மலாகவே கொழுப்பினுடைய நம்பர் எல்டிஎல்னுடைய அளவு நார்மலாக இருந்தால் கூட இந்த அதிக சுகர் எல்டிஎல்னுடைய தன்மையை மாற்றுறதுனால அது லிவருக்குள்ளே போகாமல் இரத்த குழாய்களை படிவதற்கு நம்ம அதை ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அதனால தான் நிறைய சொல்லுது, நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அந்த கொழுப்பினுடைய தன்மை மாறாமல் இருக்கும். அதாவது அதனுடைய கேரக்டர் எல்டிஎல் மேலே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சுகர் போய் படிஞ்சதுன்னா அந்த எல்டிஎல்னுடைய கேரக்டர் மாறும் பொழுது என்ன ஆகும்னா அது நேராக போய் இரத்த குழாயில் படிவதற்கு அது வாய்ப்பு வந்துடும். கல்லீரல் அதை எடுத்து பயன்படுவதற்கான வாய்ப்பு குறைஞ்சிவிடும். அது ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த 3 விஷயமும் கொழுப்பு இருக்குதோ இல்லையோ, கூட இருக்கிற சுகர், ஸ்மோக்கிங், இதையெல்லாம் உடல் பருமன் இதெல்லாம் கம்மியாக வச்சுக்கும் போது எல்டிஎல் வந்து அந்த எதில் படிய விடாமல் தடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரத்த குழாய்களை படிய விடாமல் தடுக்கப்படுது. இதுதான் மெயின் மெக்கானிசம். ஸோ நீங்கள் கொழுப்பு சத்தினுடைய அளவை குறைக்கிறீங்க உணவின் மூலமாக. ரெண்டாவது, அந்த எல்டிஎல்னுடைய தன்மையை மாறாமல், அதனுடைய கேரக்டர் மாறாமல் இருப்பதற்காக இந்த ஸ்மோக்கிங்கு, சுகரு இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும். இது இம்பார்ட்டன்ட். சரி, இந்த எல்டிஎல்னுடைய லெவல் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு 100க்கு கீழே தான் இருக்கணும். 100க்கு மேலே இருக்கும்போது 2-3 தடவை ரிப்பீட் பண்ணுறோம், தொடர்ச்சியாக 100க்கு மேலே இருக்குது, நீங்கள் வாக் பண்ணுறீங்க, கொழுப்பு சத்தை குறைச்சி பார்க்குறீங்க, எதுவுமே முடியல, ஸ்டில் எல்டிஎல் அதிகமாக இருக்குன்னா நிறைய டைம் நான் சொன்ன மாதிரி கல்லீரல் வந்து அந்த எல்டிஎலை வந்து அது திரும்ப எடுத்துக்கொள்ளும் தன்மை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் அந்த எல்டிஎல் இரத்த குழாயில் படியாமல் இருப்பதற்காக நம்ம எல்டிஎல் ப்ரொடக்ஷனையே நம்ம குறைக்கிறோம். அதுக்கு தான் நம்ம நிறைய டைம் இந்த ஸ்டாட்டின்கிற மாத்திரையை நம்மளுக்கு தருவாங்க. இது ஒன்று. அடுத்தது ஹெச்டிஎல். ஹெச்டிஎல் ஏன் நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஹெச்டிஎல்லும் ஒரு கேரியர். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பிளட்டில் அப்படியே சுற்றிட்டு இருக்கும், இது லாரி மாதிரி. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த இரத்த குழாயிலெல்லாம் அங்கெல்லாம் கொழுப்பு படியுதில்ல, திசுக்கள் எல்லா செல்லும், அந்த படிஞ்ச கொழுப்பை இந்த ஹெச்டிஎல் எடுத்து நம்ம கல்லீரலுக்கு திரும்பவும் கொண்டு வருது. நீங்கள் கல்லீரலுக்கு இந்த கொழுப்பை கொண்டு வர உங்களுக்கு நன்மை. நம்மளுக்கு மெயினாக இரத்த குழாயில் படியக்கூடாது. ஸோ எல்டிஎல் அசாதாரணமான சூழ்நிலையில் போய் இரத்த குழாயில் படியுது. ஆனால் ஹெச்டிஎல்ங்கிற லாரி என்ன பண்ணுது, அந்த படிஞ்ச கொலஸ்ட்ராலை உங்களுக்கு எடுத்துகிட்டு வருது. அப்போ ஹெச்டிஎல்னுடைய அளவு குறைஞ்சதுன்னா, குறிப்பாக ஜென்ஸில் மேலில் 40க்கு கீழே, லேடிஸில் 50க்கு கீழே அந்த ஹெச்டிஎல் குறைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்னா, இரத்த குழாயில் படிஞ்ச கொழுப்பை எடுத்து வரக்கூடிய லாரி ஆர் கேரியர் உங்கள் உடம்புல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஹெச்டிஎல்னுடைய அளவு உங்களுக்கு குறையக்கூடாது. ஹெச்டிஎல் அளவு குறைஞ்சதுன்னா அப்போ என்ன அர்த்தம், அந்த இரத்த குழாயில் படிகிற கொழுப்பை எடுத்துகிட்டு வர்ற லாரி உங்கள் உடம்புல கம்மியாக இருக்குது. இந்த ஹெச்டிஎல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. பட் ஆனால் பெரிய அளவில் ஒரு பிரேக் த்ரூ மெடிசன் இதுவரையும் வரல. அந்த ஹெச்டிஎல்ங்கிற கேரியர், அந்த லாரியை, அதாவது அந்த படிகிற கொழுப்பை எடுத்து வரக்கூடிய அந்த ஹெச்டிஎல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெயினாக எக்ஸசைஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பனாக நம்ம சொல்கிறோம். ஒன்று ஆயுதமாக சொல்கிறோம். ரெண்டாவது, சில டைம் நட்ஸ் சில டைம் ஹெல்ப் பண்ணும். மூணாவது பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த ட்ரைக்ளிசரைடு லெவல் அதிகமாக இருக்கும், அந்த ட்ரைக்ளிசரைடை குறைக்கும் பொழுது அந்த ஹெச்டிஎல் கேரியர் வந்து அதிகமாகுது. சரிங்களா? ஸோ இந்த வகையில் தான் நம்ம ஹெச்டிஎல்லை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரி, அடுத்தது ட்ரைக்ளிசரைடு. இந்த ட்ரைக்ளிசரைடினுடைய லெவல் பார்த்திங்கன்னா நார்மலாக 150. ட்ரைக்ளிசரைடு நிறைய பேருக்கு 250, 300, 350. இதில் இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒரு சிலருடைய கருத்து ஆராய்ச்சியின்படி இந்த ட்ரைக்ளிசரைடை அக்ரஸிவாக நீங்கள் குறைக்கணும். ஒரு சிலர் வந்து ட்ரைக்ளிசரைடை கொஞ்சம் மிதமாக குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரப்பட்டிக் எனர்ஜியாக இருக்குது.
பட் பொதுவாக எது எப்படி இருந்தாலும் ட்ரைகிளிசரைட் லெவல் 500க்கு மேலே போகும்போது அந்த ட்ரைகிளிசரைட் உங்கள் இருதய ரத்த குழாயில் அடைக்குதோ இல்லையோ கணையத்தை பாதிக்குதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அட் எனி காஸ்ட் 400-500 இருக்கும்போது அதை குறைச்சி தான் ஆகணும், மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் ட்ரைகிளிசரைட் அதிகமாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா செகண்டரி ரீசன்ஸ், நிறைய காரணங்கள் இருக்கிறனால ட்ரைகிளிசரைட் அதிகமாகும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம், மருந்துகளை முதல்ல போடாமல் 150க்கு மேலே ஒருத்தருக்கு 250 இருக்குன்னா பெரும்பாலும் என்னென்ன ரீசன் பார்ப்போம். மெயின் ரீசன் என்னென்னா ஒபிசிட்டி. யாருக்கெல்லாம் உடல் பருமன் அதிகமாக இருக்கோ அந்த உடல் வெயிட் லாஸ் ஆனாவே இந்த ட்ரைகிளிசரைட் தானாக குறையும். ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் ட்ரைகிளிசரைட் என்னென்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ ஒரு கொழுப்புச்சத்து உணவுப் பொருளை எடுக்கிறதுனால ட்ரைகிளிசரைட் அதிகமாகாது. இந்த ட்ரைகிளிசரைடு எப்படி வருதுன்னா பெரும்பாலான டைம் கார்போஹைட்ரேட்னு சொல்கிற மாவு சத்துக்கள்ல இருந்து தான் வருது. இப்போ ஒருத்தர் ட்ரைகிளிசரைட் 300-400 இருக்குது, அவங்க குறைக்கணும் அப்படின்னா மாவு சத்தை குறைக்கணும். நான் மாவு சத்து கார்போஹைட்ரேட் மீன் பண்ணுறது இப்போ நீங்கள் அரிசி கோதுமை, அப்போ ஒருத்தர் காலையில் 4 இட்லி, ஒரு 6 இட்லி 7 இட்லி சாப்பிட்றவங்கன்னா அந்த இட்லியை ஒரு 2-3 குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுண்டல் அல்லது ஈவன் கொஞ்சம் சிக்கன் நான்வெஜ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாவுச்சத்துலேருந்து கொழுப்பு சத்துலேருந்து ட்ரைகிளிசரைட் நம்மளுக்கு கிடைக்கிறதுல மாவுச்சத்துலேருந்து கிடைக்கிறதுனால இந்த நொறுக்கு தீனி இனிப்பு ஐட்டம் இனிப்பு எல்லாம் அப்படியே ட்ரைகிளிசரைடாக மாறும். நொறுக்கு தீனி இனிப்பு ஐட்டம் அதிக மாவுச்சத்தை எல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்போ மதியானம் சாதம் நிறையா சாப்பிட்றீங்கன்னா பாதி அளவு சாதம் குறைச்சிட்டு ப்ரோட்டீன் ஐட்டம் சிக்கனு ஃபிஷ்ஷு அப்புறம் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைகிளிசரைடினுடைய லெவலை வந்து குறைக்கலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ட்ரைகிளிசரைடு வந்து நல்ல எக்ஸசைஸில் நல்லா குறையும். ஸோ ட்ரைகிளிசரைடு நீங்கள் அதிகமாச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு பாயிண்ட் அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸசைஸ் முதல்ல வறுத்த ஐட்டத்தை குறைக்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்தை குறைங்க, ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆல்கால் எடுக்கிறவங்க முதல்ல ஆல்காலை கட் பண்ணணும், ஸ்மோக்கிங் கட் பண்ணணும். ஆல்கால் ஸ்மோக்கிங்னால உங்களுக்கு ட்ரைகிளிசரைடினுடைய லெவல் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது விஎல்டிஎல்னு ஒரு வேல்யூ ஒன்று வரும். இந்த விஎல்டிஎல்ங்கிறது ட்ரைகிளிசரைடினுடைய ஒரு மாறுபட்ட வடிவம் தான். அது எப்படின்னா ட்ரைகிளிசரைடினுடைய வேல்யூவில் 5ல் 1 பங்கு தான் விஎல்டிஎல். ஸோ இந்த ட்ரைகிளிசரைடு குறைஞ்சதுன்னா அந்த 5ல் 1 பங்காக இருக்கிற விஎல்டிஎலும் குறைஞ்சிடும். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ட்ரைகிளிசரைடு வேல்யூ 200 அப்படின்னு இருக்கும். நீங்கள் விஎல்டிஎல் கீழே பார்த்தீங்கன்னா அதில் 5ல் 1 பங்கு எவ்வளோ இருக்கும், 40. அதே விஎல்டிஎல் 40 இருக்கும். ஸோ விஎல்டிஎல்னு தனியாக நீங்கள் குறைக்கணுங்க அவசியம் இல்லை. ட்ரைகிளிசரைடை நம்ம குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த விஎல்டிஎலும் குறைஞ்சிரும். ஸோ எது எப்படி இருந்தாலும் சுருக்கமாக சொல்லப்போனால் கொழுப்பு சத்து அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு இன்றியமையாத ஒன்று. அது அதிக அளவில் போகும்பொழுது தான் அது நம்மளுடைய உடல் உறுப்புகளை பாதிக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மகேஷ் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. அவருக்கு 100க்கு மேலே அந்த எல்டிஎல் இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எல்டிஎல்னுடைய தன்மை இந்த சுகர் வியாதி மாற்றிவிடும். தன்மை மாறிய எல்டிஎல் ஈஸியாக ரத்த குழாயில் படிஞ்சு உங்களுக்கு அடைப்பை ஏற்படுத்தும். அதனால் மருத்துவர் சொன்னபடி அந்த அதிகப்படியான எல்டிஎல்க்கு நீங்கள் வந்து நிச்சயம் மருந்துகள் எடுத்துக்கொள்வது நல்லது. இருந்தாலும் உடற்பயிற்சி உணவில் மிகுந்த கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். நன்றி.